ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஃபேமிலி ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த குடும்பத்தை ஒண்டியாலாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க நம்ம ஹீரோட வீட்டு மாடியில் நம்ம ஹீரோயினி குடி வராங்க. நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் மேலே லவ் வந்துடுது. ஹீரோயினிக்கும் ஹீரோ மேலே லவ் வந்துடுது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினி யாரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினி யாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ஃபேமிலி ஸ்டார். எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஓவராக பில்டப் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கீதா கோவிந்தனுக்கு அப்புறமா நம்ம விஜய் தேவரகொண்டானுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குன்னு நான் நினச்சேன். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் பரசுராமன். அவர் ஏற்கனவே நிறைய படம் லவ் படமாக எடுத்திருந்தாரு. அந்த படம் வரிசையில் இந்த படமும் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கதையில் இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்தா இந்த படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கதையை ரொம்ப எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டல் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதனாலேயே செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினோட நடிப்பெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஃபேமிலி ஆடியன்ஸும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் லவ் பிஜிஎம்மும் சூப்பராகவே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான மூவியாக தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும்.